அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3 ப்ரோஸ் பீயிங் சேஃப், அதாவது பாதுகாப்பாக இருங்கள். அதோடைய வார்ம் அப் பாருங்கள். வேர் இஸ் எ சேஃப் பிளேஸ் டு கிராஸ்? சாலையை கடக்க பாதுகாப்பான இடம் எது? இப்போ சாலையை கடக்க பாதுகாப்பான இடம் எது? அந்த பாதசாரிகள் கிடக்கக்கூடிய அந்த கிடக்கும் பகுதி தான். அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஜீப்ரா கிராசிங். ஸோ இந்த படத்தை பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். அந்த பையன் எதில் நடந்து போகிறான்? ஒரு கருப்பு வெள்ளை கோட்டு மேலே நடந்து போகிறான். ஸோ அந்த கருப்பு வெள்ளை கோட்டின் பெயர் தான் இது ஜீப்ரா கிராசிங். அப்போ இந்த சாலையை கடக்க பாதுகாப்பான இடம் எது? அந்த ஜீப்ரா கிராசிங் தான். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ நோ அபவுட் சேஃப்டி? பாதுகாப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு அப்படின்றது என்னது? அவாய்ட் டிஸ்ட்ரெஸ், அதாவது துன்பம் வராமல் காத்துக்கொள்ளுதல், அப்படிதானே? துன்பத்தை தவிர்த்தது என்னது இங்கே பாதுகாப்பு. சரிங்களா? ஸோ இப்போ செக்ஷன் 1 பாருங்கள். ஸோ ரீடிங் ஸ்கில்லை கொடுத்துருக்காங்க. லிசன் டு த டீச்சர் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன். ஆசிரியர் வாசிப்பதை நன்றாக கவனியுங்கள் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பிரசாந்த் lives with his parents in Tiruchirappalli. In the summer, he always visits his grandparents in Nahati. சரிங்களா? Nahati, a river island in Tanjore district. ஸோ தஞ்சாவூர் அப்படின்னு தமிழ் நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லும்போது தாஞ்சூர் அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்களா? The river Vattar bifurcates அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரித்தல், ரெண்டாக பிரித்தல். சரிங்களா? bifurcates into two and merges again and forms this village. So the village is evergreen with mighty trees and beautiful landscapes. He always spends his vacation here, hanging out with his grandfather and his friends. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ பிரசாந்த் அப்படின்றது வந்து அவருடைய பெற்றோருடன் எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ கோடை காலத்தில் அவர் எப்போதும் எங்கே போவான்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுத்தீவு கிராமத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அந்த ஆற்றுத்தீவு கிராமத்துடைய பேர் என்ன பார்த்திங்கன்னா நாகாத்தி. சரிங்களா? ஸோ அந்த நாகாத்திக்கு எதுக்கு போகிறாங்கன்னா அவனுடைய அந்த தாத்தா பாட்டியை சந்திக்கிறதுக்காக போகிறாப்புல. ஸோ அங்கே ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறோட பேர் பார்த்திங்கன்னா வட்டாறு. அந்த ஆறுடைய பேர் என்னது? வட்டாறு. அந்த வட்டாறுன்ற ஆறு வந்து ரெண்டாக பிரிந்து மீண்டும் என்ன பண்ணுறதுனா இணையுது. சரிங்களா? அப்படி ரெண்டாக பிரிந்து இணையக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு கிராமத்தை உருவாக்குது. அந்த கிராமம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகாத்தி. சரிங்களா? ஸோ அதனால் அந்த கிராமம் பார்த்திங்கன்னா எப்போதும் என்னென்னா நல்ல வலிமையான மரங்களோட இருந்துச்சு. அழகான இயற்கை அமையோட என்னது பசுமையாக எப்பயுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அவனுடைய விடுமுறை நாட்களில் வந்து அவனுடைய தாத்தா அப்புறம் அவனுடைய நண்பர்களோட என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறதுக்காக என்னது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால என்னதுன்னா இங்கே வருவாப்பில். சரிங்களா? யார்? அந்த பிரசாந்த். அடுத்து பாருங்கள். ஹிஸ் grandfather was a retired central government employee, so he has traveled to many parts of India. His knowledge always amuses him. Prasant has just come to his grandparents. This news reaches his friends and they have to take him out for playing. The grandfather is very concerned. He gives some instructions and tips for their safety. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவனுடைய தாத்தா வந்து மத்திய அரசில் பணிபுரிந்திருக்காரு. ஸோ பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர். சரிங்களா? ஸோ அதனால் அவர் வந்து இந்தியாவோட பல பகுதிகளில் என்னென்னா பயணம் போயிருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய அறிவு கூர்மை பார்த்திங்கன்னா எப்போதுமே வியப்புக்குரிய வண்ணம் என்னது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிரசாந்த் வந்து
அவனுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு என்னதுன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்காப்புல. சரிங்களா? ஸோ வந்திருக்காரு. இந்த செய்தி வந்து அவனுடைய நண்பர்கள் வந்து போய் சேருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவனை விளையாடுறதுக்காக கூப்பிட்றாங்க. தாத்தா வந்துதான் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்கார். சரிங்களா? ஏன் அவர் வந்து சில கற்பித்தலேருந்து சொல்லிக் கொடுக்குறாரு. சரிங்களா? சின்ன சின்ன விவரக்குறிப்புகளை வந்து அவருடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்படி தானே? பாதுகாப்பை பற்றி நம்ம சொல்லிக் கொடுத்தா என்ன பண்ண முடியும், அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ கான்வர்சேஷன் அப்படின்றது வந்து கலந்துரையாடல். சரிங்களா? டயலாக் மாதிரி இருக்கும். இதில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஃபஸ்ட்டு சுந்தர் இருக்கார், அவருடைய கிராண்ட்பா இருக்காங்க, அதாவது அந்த பிரசாந்தோடைய கிராண்ட்பா, ரவி, பீட்டர். சரிங்களா? அடுத்து ஜாஃபர். ஸோ இவங்க எல்லாமே என்னது இந்த கேரக்டர்ஸ்குள்ளே வராங்க. அடுத்து மணி, காந்தி. சரிங்களா? இவங்களாம் இந்த கேரக்டர்ஸ்லாம் இங்கே வராங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதப்போ நம்ம பார்க்கலாம். சுந்தர் ஃபஸ்ட்டு சுந்தர் சொல்கிறாங்க, குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்பா, வேர் இஸ் பிரசாந்த். அதாவது வணக்கம் தாத்தா, பிரசாந்த் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன பதில் சொல்கிறேன்னா, குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன், அதாவது வணக்கம், மதிய வணக்கம் குழந்தைகளே அப்படின்றத சொல்கிறாங்க. கேன் வி டேக் ஹிம் அவுட் டு ப்ளே இன் த ஃபீல்ட் கிராண்ட்பா அப்படின்னு ரவி கேட்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, ரவி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவனை வயல்வெளியில் விளையாட கூட்டி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் சில்ட்ரன், பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் இன் த ரோட்ஸ் அண்ட் கிராசிங் இட். நிச்சயமாக நீங்கள் போகலாம், ஆனால் என்னது நீங்கள் சாலையை கடந்து போகும்போது சாலையில் போகும்போது என்னது கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? சாலையில் நடந்து போகும்போதும் கடந்து போகும்போதும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு பீட்டர் வந்து, எஸ் கிராண்ட்பா, அவர் டீச்சர் ஹேவ் taught us the rules of road safety. We always following them strictly. ஆமாம் தாத்தா, எங்களுடைய ஆசிரியர் என்ன இருக்காங்க, இந்த பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்போது என்னது அவற்றை கண்டிப்பாக பின்பற்றுவோம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததான் கிராண்ட்பா, அஃப்கோர்ஸ் சில்ட்ரன், பட் யூ ஷுட் பி கிராண்ட்பா சொல்கிறாங்க, குட், வென் யூ வாக் ஆன் த ரோட் விச் சைட் ஆஃப் த ரோட் ஷுட் யூ வாக். சரி, நல்லது, நீங்கள் சாலையில் கிடக்கும்போது எந்த பக்கத்தில் நடக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாங்க பாருங்கள், மணி அந்த ஜாஃபர் சொல்கிறாங்க, கிராண்ட்பா, we should walk on our right hand side against the traffic so that we can see the vehicles coming. அது நாங்கள் வந்து சாலையில் எப்படி கடக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்னது சாலையின் வலதுபுறமாக நாங்கள் நடக்கணும், போக்குவரத்துக்கு எதிராக. சரிங்களா? வலதுபுறமாக நடக்கணும், ஆனால் எப்படி போக்குவரத்திற்கு எதிராக, வண்டி எப்படி போகுதோ அதுக்கு நம்ம ரைட் சைடில் சரிங்களா நடக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதனால் எதிர வாகனங்கள்லேருந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம இடது பக்கம் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா போகும்போது நம்மளுக்கு இடது பக்கமாக இருக்கும், அந்த வாகனத்துக்கு வலதுபுறமாக இருக்கும். சரிங்களா? போக்குவரத்துக்கு, அதாவது அந்த வரக்கூடிய வாகனத்துக்கு நம்மளுடைய வலது கை தெரியணும். ஆனால் அது வந்து எதிர் வருகின்ற வாகனமாக நம்ம இருக்கணும். சரிங்களா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம நடக்கணும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும், நம்முடைய இடது கை பக்கமாக நம்ம ஓரமாக நடக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளது வலதுபுறமாக நடக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துட்டு ஒரு வரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த போக்குவரத்திற்கு. சரிங்களா? அந்த போக்குவரத்துக்கு எதிராக, சரிங்களா, ஆப்போசிட்டாக கொடுத்துட்டான். சரி, அப்போ இடந்த அர்த்தம். சரிங்களா? இதை வலதுன்னு சொல்லி தப்பாக படிச்சிடாதீங்க. ஸோ அடுத்ததான் கிராண்ட்பா, குட், ஐ எம் ஷூர் யூ நோ ஹவு டு கிராஸ் த ரோட். உடனே நல்லது, நீங்கள் சாலை எப்படி கடக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, நான் உங்களை உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மணி சொல்கிறான், எஸ் கிராண்ட்பா, வி ஷுட் வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் டிராஃபிக். We should first look right, left and then again right before we cross the road.
ஆமாம் தாத்தா, போக்குவரத்து சரியாக வரும் இதை நாங்கள் காத்திருக்கணும். சாலையை கடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வலதுபுறமும் அடுத்து இடதுபுறமும் அதன் பிறகு மீண்டும் என்ன பண்ணணும், வலதுபுறமும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே காந்தி சொல்கிறாங்க அதுக்கு, கிராண்ட்பா வி வில் ஆல்சோ வாக் இன் த லைன் ஒன் பிஹைண்ட் த அதர் அண்ட் நாட் இன் குரூப். தாத்தா நாங்கள் கூட்டமாக சொல்லாமல் என்ன பண்ணுவோம், ஒருவர் பின் ஒருவாக என்னது வரிசையாக நாங்கள் நடந்து போவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, குட் and never use a cell phone while walking on the road. Road safety rules are for our safety. We should follow it strictly. அல்லது சாலையில் கடந்து போகும்போது அலைபேசியிலிருந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி நம்மளுடைய விதிமுறைகள் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கானது தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக செக்ஷன் 2 பாருங்கள். டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலோட். ஸோ ஒவ்வொரு ஆளாக என்னது மாற்றி படிங்க, சரிங்களா? ஒவ்வொரு ஆளாக சத்தமாக வாய் விட்டு படிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிரசாந்த், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னது வணக்கம் நண்பர்களே, இல்லைனா ஹாய் நண்பர்களே அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அடுத்து இங்கே என்ன கேரக்டர் வராங்க பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கேரக்டர் வராங்க, மூர்த்தி, சரிங்களா? யார் வராங்க, மூர்த்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் வராங்க. ஹாய், வி ஹாவ் கம் ஹியர் டு ப்ளே அண்டர் த ஷேட் ஆஃப் திஸ் பிக் நீம் ட்ரீ. நம்ம இந்த பெரிய வேப்ப மரத்தோட நிழலுக்கு விளையாடுறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம், சரிங்களா? மூர்த்தி என்ன சொல்கிறாரு, இந்த பெரிய வேப்ப மரத்தோடைய நிழலில் விளையாடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது கிராண்ட்பா, எஸ் கிட்ஸ், யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஸ் த சன் இஸ் ஸ்கார்ச்சிங். என்னது, அம்மா குழந்தைகளே, ஆனால் இந்த சூரியன் வந்து கொதிக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஸ்கார்ச்சிங் அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடியது, சரிங்களா? வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்கார்ச்சிங், சரிங்களா? அடுத்து மணி, மை மதர் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ நாட் டு roam in sunlight between 10 AM and 3 PM as it is very hot. என்ன சொல்கிறாங்க அதுக்கு, மணி தட்பவெப்பநிலையிலேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னுடைய அம்மா காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துலேருந்து வெப்பத்தில் வெளியில் சுற்றக்கூடாது அப்படின்னு எனக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. அதுக்கு கிராண்ட் பண்ணி சொல்கிறாங்க, தட்ஸ் ட்ரூ பட் யூ ஆல்சோ நீட் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஹென்ஸ் ப்ளே சேஃப்லி இன் த சன், டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேட். அதுதான் உண்மை. உங்களுடைய உடற்பயிற்சிகளிலிருந்து உங்களுக்கு உடற்பயிற்சின்றது மிகவும் தேவையான ஒன்றா இருக்குது. அதனால் வெப்பத்தில் இருந்து நீங்கள் கவனமாக விளையாடணும். உள்ளரங்கிலிருந்து போய் விளையாடலாம், அது வந்து நிழல் பகுதி நோக்கி நகர்ந்தினது ஓய்வு எடுக்கிறதுக்கு இடைவெளியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. அதாவது உள்ளரங்கு அப்படின்றது இன்டோர் கேம்ஸ், சரிங்களா? இந்த இன்டோர் கேம்ஸ் விளையாட பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்து சாம், கேன் வி புட் ஆன் சன்ஸ்க்ரீன் பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன். வெயில் போகிறதுக்கு முன்னாடி வெப்பத்தை தடுவு க்ரீமை நம்ம தடவிக்கலாமா, அதாவது அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாரு நம்பர் சாம் வந்து கேட்குறாரு. அதுக்கு ரேன் பண்ண சொல்கிறாங்க பாருங்க. எஸ், யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்க்ரீன் 15 to 20 minutes before going out to avoid sunburns. சொல்கிறாங்க. ஸோ அந்த வெப்பத்தில் தடவக்கூடிய இந்த க்ரீம் என்ன பண்ணலாம், நம்ம தடவிக்கலாம். ஆனால் எப்படி தடவணும், அது வெளியில் போகிறதுக்கு 15 to 20 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னது நம்ம தடவிக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பிரசாந்த், கிராண்ட்பா, ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்காஸ்டட். வந்து தாத்தா நான் வந்து எக்ஸ்காஸ்டட்னு ரொம்ப களைப்புலவனாக இருக்குது, சரிங்களா? களைப்பாக இருக்குது. எக்ஸ்காஸ்டட் அப்படின்னா களைப்பு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தாத்தா நான் வந்து ரொம்ப களைப்பாக உணர்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓ, இட் மே பி டியூ டு த ஹீட் when the body cannot cool itself fast enough we may get a heat sunstroke. இது வந்து உஷ்ணத்தினால், சரிங்களா? அந்த உடல் அந்த சூரிய வெப்பத்தினால் ஏற்பட்டக்கூடிய களைப்பாக இருக்கலாம். உடல் வெப்பத்தினது தணிக்கிறதுக்கு என்னது உடனே முடியாது. ஆனால் என்னது வெப்பத்தில் சூரிய தாக்குதலேருந்து நம்ம
பெறுறோம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கே? ஸோ உடல் வெப்பமாகுது. சரிங்களா? எதனால்? உஷ்ணம். சரிங்களா? அந்த வெப்பத்தின் காரணம் உடல் வெப்பம் எதனால்? சூரிய வெப்பத்தினால உடல் வந்து உஷ்ணமாகுது. ஸோ நம்முடைய உடல் வந்து வேகமாக என்ன பண்ண முடியாது? உடலை குளிர வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வெப்பத்திலேருந்து சூரிய தாக்குதலேருந்து இல்லாமல் பெறுறோம். ஸோ அதனால் இந்த சூரிய வெப்ப தாக்குதலேருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பிரசாந்த். How will I know if I getting a sunstroke? என்னது? சூரிய வெப்ப தாக்குதலில் நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? சன்ஸ்ட்ரோக் அப்படின்னா சூரிய வெப்ப தாக்குதல். சரிங்களா? சூரிய தாக்குதல். தாத்தா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Be sure to tell an adult if you are feeling hot, have headache, feeling giddy or nauseated. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வயதான ஒருவர் வந்து உஷ்ணத்தை அதிகமாக உணர்ந்தால் அவங்களுக்கு என்னது? தலை வலிக்கும், தலை சுற்றுற அந்த உணர்வு இருக்கும், அப்புறம் வாந்தி எடுக்கக்கூடிய உணர்வு இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றத இங்கே ஒரு கிராண்ட்பா சொல்கிறாரு. அதுக்கு ஜாஃபர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஐ லைக் டு ப்ளே அவுட்டோர் கேம்ஸ் தென் இன்டோர் ஒன்ஸ். ஜாஃபர் என்ன சொல்கிறேன்னா, விளையாட்டு அரங்குக்கு வெளியே விளையாடுறதை விட விளையாட்டு அரங்குக்குள்ளே விளையாடுறத விட விளையாட்டு அரங்குக்கு வெளியே விளையாடுறது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்றத ஜாஃபர் சொல்கிறாரு. அதாவது இன்டோர் கேம் எனக்கு பிடிக்கல, அவுட்டோருக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. தட்ஸ் ரியலி நைஸ், பட் த பிக் பார்ட் ஆஃப் கோயிங் அவுட் சைட் அண்ட் பிளேயிங் இன் சேஃப் என்விரான்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் நோயிங் ஹவு டு பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அது வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் வெளியில் போய் விளையாடும் பொழுது பாதுகாப்பான சுற்றுச்சூழலை பற்றி நம்ம அறிய வேண்டியது ரொம்ப பெரிய பங்காக இருக்குது அப்படின்றத இங்கே தாத்தா வந்து உனக்கு எடுத்து சொல்கிறாங்க. அடுத்ததாக செக்ஷன் 3. ரீட் திஸ் செக்ஷன் இன் பார்ட்ஸ். இந்த வாசத்துலேருந்து ரெண்டு பேரானது இணைந்து வாசியுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ரவி ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் வந்து ரவி. Could you please tell us the safety measures to practice at home, grandpa? வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறை பற்றி எங்களுக்கு தயவுசெய்து சொல்ல முடியுமா தாத்தா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்க? ஷியோர், we should learn to put things back in their respective places after using them. We should not play with knives, scissors, etc. உறுதியானது நம்ம வீட்டு பொருட்களை பயன்படுத்திய பிறகு அதோடய இடத்துலேருந்து மீண்டும் வைக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். கத்திரிக்கோள் இதோட நம்ம விளையாடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் எ கால் கிராண்ட்பா, ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன். உங்களுக்கு ஃபோன் அலைபேசினது அலைய போகிறது நினைக்கிறோம். இங்கே தான் உங்களோட அலைபேசி இருக்குது அப்படின்றத இங்கே ரவி சொல்கிறாரு. தேங்க்யூ ரவி. ஐ திங்க் இட் இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் ரகு. நன்றி ரவி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய நண்பன் ரகு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேடம் சொல்கிறாங்க, வாவ் எ நைஸ் ஃபோன். ஒரு மேடம் அப்படின்னு கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இது அற்புதமான அலைபேசி அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி, எஸ் இட் இஸ் எ லேட்டஸ்ட் ஒன் டூ, கிராண்ட்பா போட் இட் லாஸ்ட் வீக் இன் சென்னை. ஆமாம், இது வந்து சமீபத்தில் வந்தது தான். தாத்தனது போன வாரம் சென்னையிலேருந்து அதை வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசாந்த் சொல்கிறாங்க, ஐ ஹியர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் எ சூப்பர் கம்ப்யூட்டர். இது ஒரு சிறந்த கணினி போல் செயல்படுது அப்படின்ற நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு ரவி, எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட்ஸ் டூ. ஆமாம், இது உண்மை தான். இது என்னோடய திட்டப்பணிகளுக்கு என்னது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து கிராண்ட்பா, these mobile phones are very useful, but we should use it with care. We should use it in the presence of an adult. உண்மையான வந்து அந்த அலைபேசின்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் நம்ம அதை கவனமாக பயன்படுத்தணும். குழந்தைகளை வந்து அதை பெரியவருடைய கண்பிலிருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது இங்கே தாத்தா சொல்கிறாங்க. அது பிரசாந்த், tell us about the safety measures while using the internet, grandpa. அதாவது வலைதளத்தை பயன்படுத்தும் பொழுது பாதுகாப்பான வழிமுறைகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பிரசாந்த் சொல்கிறாங்க. கிராண்ட்பா நிறைய ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, மேக் யுவர்
cyber safe by not posting your personal information, photos, vacation plans in the social media. உங்களுடைய சொந்த தகவல் புகைப்படங்களை அப்புறம் விடுமுறை திட்டங்களை பற்றி என்னது சமூக வலைதளங்களில் பதிவிடாமல் என்னது கணினி பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதாவது போஸ்ட் பண்ணக்கூடாது, சொந்த விஷயங்கள் வந்து நம்ம பதிவிடக்கூடாது. அடுத்ததாக பீட்டர், கிராண்ட்பா குட் யூ ப்ளீஸ் டெல் அஸ் ஹவு டு கீப் அவர் செல்ஃப் சேஃப் இன் அவர் ஹோம். அடுத்து பீட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுடைய வீட்டில் நாங்களாகவே எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்ல முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா வந்து ரிப்ளை பண்ணுறாரு பாருங்கள். From fertilizers and antifreeze medicines to make upset and poisonous items are kept away from the children in our homes. அதாவது உரங்கள் அதிலிருந்து உறைதல் சரிங்களா, உறைதல் தடுப்பு பொருள் வரைக்கும் என்னது ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றது வந்து உரங்கள் சரிங்களா. ஆன்டிஃப்ரீஸ்ன்றது அந்த உரையும் பார்த்திங்களா, அந்த உரை அந்த தடுப்பு பொருளாக படிக்கிறது அது வரைக்கும் என்னது அது. அப்புறம் அலங்காரத்துக்கான மருந்து, இந்த நச்சு பொருட்கள் எல்லாமே என்னது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கை கிட்ட தூரத்தில் வைக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. குட் ஐ ஹாவ் யுவர் வியூஸ் ஆன் யூஸிங் தி மெடிசின்ஸ் எஃபெக்டிவ்லி. மருந்துகள் வந்து என்னது திறம்பட நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய அணுகுமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ரவி பாருங்கள், ஐ திங்க் வி ஷுட் ஸ்டோர் ஆல் மெடிசின்ஸ் அவுட் ஆஃப் சைட் அண்ட் ரீச் ஆஃப் சில்ட்ரன். அனைத்து மருந்துகளும் என்னது குழந்தைகள் தெரியாமல் எட்டாமல் என்னது பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. கிராண்ட்பா, குட் மெடிசின் ஷுட் பி கெப்ட் எ லாக்டு கேபினெட். மருந்துகள் என்ன பண்ணணும், மூடிய ஒரு ரூமில் அந்த அறையில் தானே நம்ம வைக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஜாஃபர், ஐ ஆல்சோ திங்க் pills and syrups should be kept in their original containers and the leftover pills should always be counted. ஸோ மாத்திரை மற்றும் தீப்பொருட்களை வந்து அவருடைய உண்மையான உரையில் வைக்கணும். அந்த கவர் அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, கவர் அந்தந்த கவர்களை தானே நம்ம வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டிலில் கரெக்டாக வச்சு நம்ம மூடி வைக்கணும் சரிங்களா. இந்த சிரப் குழந்தைகளுக்கு அந்த சிரப் இந்த மாதிரி எல்லாமே மூடி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த மாதிரி என்னணும் அப்படின்றத நினைக்கிறேன் அப்படின்றத இங்கே ஜாஃபர் சொல்கிறாங்க. தட்ஸ் நைஸ் சரியா அது வந்து அருமையான ஒரு கருத்து அப்படின்றத கிராண்ட்பா சொல்கிறாங்க. அடுத்து ரவி, ஐ கெட் இட். Medicines should be stored in their original containers and we should keep a count, avoid misused. மருந்துகள் வந்து அவருடைய உண்மையான உரையில் வந்து நம்ம சேகரிக்கணும், மேலும் அவருடைய தவறாக பயன்படுத்த தடுக்க என்ன பண்ணணும், எண்ணி வைக்கணும் அப்படின்றத இங்கே ரவியும் சொல்கிறாங்க. அடுத்து கிராண்ட்பா, hazardous automotive and gardening products should be secured and kept locked. அந்த அபாயகரமான வாகனம் தோட்டப்பொருட்களில் வந்து மூடி என்ன பண்ணணும், பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது தேவி, எ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இஸ் எ மஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் விச் ஷுட் ஆல்சோ ஹாவ் அன் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைட் இட். ஸோ தேவி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இஸ் எ மஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் which should also have an emergency instruction inside it. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முதலுதவி பெட்டி கட்டாயமாக இருக்கணும் சரிங்களா. ஸோ நம்மளுடைய வீடுகள் வந்து பெரும்பாலும் இருக்காது இப்படி தானே, கட்டாயம் முதலுதவி பெட்டி இருக்கணும். அதில் உள்ள அவசர கால வழிமுறைகள் அதில் இருக்கணும். இப்போ திடீர்னு கையில் ஏதோ வெட்டிருச்சு இல்லை தேள் கொட்டிருச்சு, ஸோ இந்த மாதிரி அவசர காலங்களை என்ன செய்யணும் அப்படின்ற அந்த குறிப்புகள் உள்ள இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட்பா, இட்ஸ் நைஸ் டு see kids coming up with wonderful ideas. ஸோ அது கிராண்ட்பா சொல்கிறாங்க, அற்புதமான கருத்துக்களை குழந்தைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்து சில்ட்ரன்ஸ், ஸோ எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக சொல்கிறாங்க. தேங்க்யூ கிராண்ட்பா ஃபார் யுவர் கைடன்ஸ், we shall follow your advice and together protect ourselves from dangers. எங்களுடைய வழிநடத்துறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அறிவுரை நாங்கள் பின்பற்றுவோம். மேலும் வரக்கூடிய ஆபத்துலேருந்து நாங்களாகவே ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்குவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது கிராண்ட்பா, இட்ஸ் கெட்டிங் லேட், we can talk more tomorrow, take care children.
நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட மற்ற பாதுகாப்பு அம்சங்களை பற்றி நாளைக்கு பேசலாம். கவனமாக இருங்கள் குழந்தைகளே அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த லெசன் பீயிங் சேஃப் அப்படின்றது பாதுகாப்பாக இருங்கள். ஸோ உண்மையாகவே நம்மளை என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளுடைய குழந்தைகள் மருந்துகளை எடுத்துக்காமல், சரிங்களா, அதாவது குழந்தைகள் கைக்கு மருந்து எட்டாத வகையில் நம்ம வைக்கணும். ஸோ இவங்க சொன்ன வழிமுறைகள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஓகே, இதோட இந்த ப்ரௌஸ் முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம போயம் பார்க்கலாம். தேங்க்யூ.